சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு பூவியும் கெட்டி தந்தா 50 ரூபா தாரேன்னா பாமா யாராவது சிக்குவான்னு பாக்கேன். பாதிய தலையில வச்சு கெட்டதுக்கு நமக்கு ஒரு அடிமை சிக்காமலா போவோம். சூப்பர் அடிமை சிக்கிட்டு என்ன தாய் கிழவி காலை நீட்டி கோலை பரத்தி உட்கார்ந்துருக்கிய போல இருக்கு. பூவெல்லாம் குமிச்சு வச்ச மாதிரி இருக்கு. முன்னால சிறுபண்ணு உட்காரு. ஆளை விடுங்கம்மா. ஏகப்பட்ட சோழி மண்டைக்கு மேல இருக்கு. நம்ம உடனே சொல்லிருவிய மண்டைக்கு மேல இருக்கு கொண்டைக்கு மேல இருக்குன்னு. உட்காரு ஒரு 5 நிமிஷம். என்ன வசுக்குட்டி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறீங்களா? சும்மா கிடத்தாயே. ஏற்கனவே ஒரு பியார வச்சு என் பியாரே வசந்திங்கிறது மாறி போச்சு. இப்ப கடைசியில வசுக்குட்டி வேறையா? அலுமடி நான் வைக்கல, அந்த பாவி பைய வச்சுட்டு போனது. என்ன மாதிரி ட்ரெண்டிங் ஆயிட்டு தெரியுமா? எல்லாருக்கும் வசுக்குட்டிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன பதில சொல்லாம இருக்கிய? பூக்கடையே ஆரம்பிக்க போறியா? இல்ல சின்ன பண்ணு சும்மா தானே சுத்திட்டு வரேன். அதான் சரி இந்த பாமா கேட்டா இந்த பூ வாங்கி தரேன் கெட்டுதியாக்கா அப்படின்னா சரின்னே. அதெல்லாம் சரி இந்த பூவை கூட தள்ளிட்டு போயிருக்கா 50 ரூபாயும் கெட்டி கொடுக்குதுக்கு. அப்ப கைவச தொழில் இருக்குன்னு சொல்லுங்க. ஏகப்பட்ட தொழில் வச்சிருக்கிய போல இருக்க. பூக்கிட்ட தெரியும், கூட பின்ன தெரியும், துணி தைக்க தெரியும். ஆமா அந்தால கார்பரேட் கம்பெனி மாதிரி லட்சக்கணக்கில் கூவிது லாபம். 5 எதோ கிடைக்கும். அதை வச்சு நான் வச்சு லொண்ட அடிச்சிட்டு தெரியுதே. ஆளை பாருங்க, சைஸ பாருங்க. லொண்ட அடிக்கலா? ஆமா, கொடைக்கானல்ல ஏதோ இடம் வாங்கி போட்டிருக்கலாம், வீடு கட்ட போறலாம். ஒரே பேச்சு நம்ம ஊர்ல பரவலா கிடக்கு. எந்த மூதேவி சொன்னா சொல்லி அவளை என்கிட்ட காமிச்சு கொடு. இன்னைக்கு அவளை பம்பையை பின்னி போடுதேன் பின்னி. மாலை நான் காமிச்சு தர முடியாதம்மா அப்படின்னு அவளை வரையும் கொண்டு போட வேண்டியதான். ஊர்ல அவ்வளவு பேர் சொல்லிட்டு தெரியுதாங்க. நான் என்ன பொய்ய சொல்லிட்டு கிடக்கேன். சரி நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருந்த மாதிரி தான். கொடைக்கானல்ல சரி ஒரு வீடு கட்டினே வச்சுக்கோங்க. மே மாசம் வந்தா குழுக்குழு நாங்க போய் இருக்கலாம்ல, ஜாலியா இருக்கும்ல. சரி வீட படப்படம் கட்டி முடிங்க. மலர் கண்காட்சி போடுவோம் பாத்தீங்களா? அந்த நேரம் பால் காய்ப்பு வைங்க. ஒரு வண்டியை பிடிச்சி விடுங்க. நாங்க எல்லாம் படதரண்டு வாரோம். அப்படியே பால் காய்ப்பையும் முடிச்சாப்லாச்சு, மலர் கண்காட்சியும் பார்த்தாப்லாச்சு. 2 கல்லுல ஒரு மாங்காய், சரி ஒரே கல்லுல 2 மாங்காய். உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன வச்சு நக்கல் தான். வேற உனக்கு வேலை சோழியே கிடையாதா? அதான் சொன்னேன், ஏகப்பட்ட சோழி கிடக்கு, நான் போறேன்னு. என்ன உட்கார வச்சது யாரு? நீங்க தானே. சரி சின்ன பண்ணு ஒரு கை போடா. ஏது நான் ஒரு கை போடுவேன். கடைசியில 50 ரூபாய் நீங்க வாங்கி கமத்திட்டு போயிருவியா? இல்ல சின்ன பண்ணு சும்மா உட்காந்துருக்க. அதான் சரி கொஞ்சோண்டு கெட்டுனேன்னா எனக்கு கொஞ்சம் லகுவா இருக்கும்ல. சரி சீக்கிரம் வச்சு வலியை முடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு போவோம்ல, அதுக்கு தான் சொன்னேம்மா. வேற ஒண்ணு இல்ல. கெட்டி தரலாம் விடு, எனக்கு ஆள் இருக்குமோ. யாரது? புஷ்பக்கா. என்னத்துக்கிட்ட என்ன பார்த்தோன்னு சிரிக்கியா? இங்க 4 முடிக்கு மூஞ்ச கொஞ்சம் ஊத்து பாரு. ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்கு. மூஞ்ச பார்த்தா பணங்க மாதிரி வேற இருக்கு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியலக்கா. அவ கோவத்துல இருக்க மாதிரிலாம் டீ இருக்கு. 4 முடி ஒரு பிளான போட்டு வச்சிருந்து இப்ப பிளான் அப்படி தலைகீழ மாறிட்டுனா கோபத்துல இருக்கு. தலையும் புரியல வாலும் புரியல. என்னது டீ பிளானு? வேற ஒண்ணு இல்லக்கா, நம்ம பாமா கிட்ட இருந்து இப்ப பூவியம் கெட்டதுக்கு 50 ரூபாய் கெட்டுக்கூலி பேசி வாங்கிட்டு வந்திருக்கு. 50 ரூபாய் தந்துரு அவ்வளோத்தையும் கெட்டி தந்துருவேன்னு. இங்க வந்தோடனே கெட்ட முடியலன்னு உருண்டு பிறட்டிட்டு உட்கார்ந்துருக்கு. யாராவது வருவாவோ வச்சு தலையில வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கு. நான் வந்தனா மாட்டேன்னு சொல்லி நிமிந்துட்டேன் கெட்ட மாட்டேன்னு. இப்போ ஒன்ன கூட்டுச்சா நீ வேற சும்மா கையை வீசிட்டு வர்றதுக்கு இல்லாம சொலவும் கையுமா அதுல கீரையும் வச்சு உருவதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கா. அதான் பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டுக்கா. அதாக்கா போட்ட பிளான் வேற மாறிட்டு பத்தியா? அதான் ஒரு மாதிரி உருன்னு மூஞ்சி வச்சுட்டு கோவத்துல உட்கார்ந்துருக்கு. டென்ஷன் அறிவே உட்கார்ந்துருக்கு. ஏக்கா நீனுமா? இல்லட்டி நீங்க இருந்து சத்தம் கொடுத்த உடனே நானும் என்னவோ சும்மா தான் பாடு பஸ் கூடுத போல இருக்கு. சும்மா அங்க இருந்து கையை வீசிட்டு வந்தா இங்கே உட்காந்து சும்மா நேரத்துல தானே போய்கிட்டு இருக்கணும். சும்மா இருக்க நேரத்துல இந்த கீரையை உருவி வச்சாது நாளைக்கு ஆகும்லாட்டி கூட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சம்டி இந்த கீரையை தீட்டு வந்தேன். சரி ஒண்ணு இல்ல, இப்ப என்ன இந்த கீரையை உருவி முடிச்சுட்டு அந்தல கொஞ்சம் பூவை தாட்டி கட்டி தரேன். எங்க அக்கானா அவ ஒருத்தி தான். அவதான் என்ன முழுசாவே புரிஞ்சிருக்கா. பட படப்படன்னு உருவுக்கா கீரைய அந்தல கொஞ்சம் பூவை கட்டிட்டா. இப்படி ஆளு யாரு எல்லாரையும் அவிச்சிரும். சரி அந்த நூலை எடுங்க, கொஞ்சம் கெட்டி தரேன். பாக்கிறதுக்கும் பாவமா இருக்கு சவத்தை. ஒரு மண்ணாங்கட்டியும் கட்டாண்டா பேசாம ஈரி பூல கையை வச்சா கையை வெட்டி போடுவேன் பாத்துக்கா. அந்த அளவுக்கு போயிட்டாக்கா. சரி நான் உட்காந்துருப்பேன். எனக்கு என்ன வந்துச்சு? விட்டு பேசி பேசி எனக்கு தொண்டை தண்ணியே வத்தி போச்சப்பா. அக்கிலட்சுமி கிட்ட கொஞ்சோண்டு தண்ணி வாங்கி குடிச்சாதான் உசுறு வாழ முடியும்னு நினைக்கேன். அனக்கத்தை காணல. எம்மா தாயே சின்னப்பண்ணே யாரோ எம்மா தாயே எக்கான்னு கூப்பிட்டாலாமா? பாவம் பசியில கூட்டிருப்பான்னு நினைக்கேன். அதான் கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்தேன். நல்ல அளவுல இருக்குமா, மோர் கூட ஊத்தி கொண்டு வந்திருக்கேன். ஆளை காணல. ஏமா எல்லாரும் சிரிக்கிய? சாப்பாடு காட்டி யாரோ வந்தாவளா? பெய்ட்டாவளோ அதுக்குள்ள? புறாசலோட வரதுக்குள்ள பெய்ட்டாவளோ? முன் வாசலோட வந்தோம்னா முன் ரூம்ல என் பேர உறங்கிட்டு இருக்கான். லேசான்னு சத்தம் கேட்டாலே உடனே எந்திரிச்சு ஆள ஆரம்பிச்சிருவான். அதுக்காண்டில நான் புறாசலோட மெதுவா வந்தேன். ஐயே கேட்டவங்கள போயிட்டாங்களோ? இருக்கோ நீங்க தேடி வந்தாலுங்கிறதா இருக்கு. என்னமா சொல்லுத? நான் தாங்க கூப்பிட்டேன் உங்களை. அது நீனாமா? ஒரு வீருக்கு எம்மா தாய் என்ன சத்தம் போட்டு தண்ணி தாங்க எடுத்துச்சுக்கா. அதுல ஒரு சம் தண்ணியை குடிப்பேன்னா சரி கூப்பிட்டேன். அதுல சும்மா ஏதோ ஒரு ஞாபகத்துல எக்கோன்னு கூப்பிட்டேன். சத்தத்தை காணல. அந்தளவுதான் எம்மா தாயன்ட்டேன். சிந்தி எது நினைச்சுக்கிட்டாதாமா? நான் வழக்கமா ஒரு அக்கா வந்து பசிக்குன்னு கேட்பாங்க. அதாமா கொண்டு வந்தேன். இக்கோ கொண்டு வந்தது திருப்பி கொண்டு போக கூடாதுக்கா வீட்டுக்குள்ள. அதை கொண்டாங்க. நல்ல அளவுல கஞ்சில மோரு மிளகா உள்ளி எல்லாம் பிச்சு போட்டுருக்கீங்க போல இருக்க. எனக்கு சங்கடமா இருக்குமா. வேற ஏதாவது கொண்டாட்ட சாப்பிடுறதுக்கு? ஐயா நீங்க வேற வெயிலுக்கு எதமா இருக்கும் இந்த பழைய கஞ்சிலாம் தெரியுமா? அந்த அருமை யாருக்கு தெரியும்? கொண்டாங்க. என்ன வாசம் கும்முன்னு இருக்க. அப்படியே மோர் மிளகா இருந்தா ஜம்முன்னு இருக்கும்.
அடா என்ன ஒரு டேஸ்ட். இக்க மொவல காணல. தாய் மௌனம் தான் தூங்கிட்டு இருக்காவமா. போயிட்டு வரணுமா, வேலை கிடக்கு. சரிங்க போயிட்டாங்க. இதுபடி சந்தைக்கு போனேல்ல 2 பொடலங்க வாங்கிட்டு வரணும்ல. வாங்கிட்டு வந்தியா? ஐயா வாங்கிட்டு வந்தேன், வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் தல. சரி இருக்கட்டு, நான் போகும்போது அப்படியே வாங்கிட்டு போறேன். உங்க மாமியார் வீட்ல தானே இருக்கு. அது எங்க வீட்டுல இருக்கும். 3 கிழவியில எங்க உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கோம். ஏ வெள்ளை மக்கா சொல்ல தாயி, எனக்காண்டி வீட்டுக்குள்ள போகாம காத்திருக்கீங்களோ? வாங்க 2 பேரும் உள்ள போய் குவாசலக்காவ பாப்போம். ஏ பஞ்சி உட்காரு. குவாசலக்கா காய்ச்சல்லாம் பரவாயில்லையா? மொவ வீட்டுக்கு போயிட்டாலாம். ஊருக்கு போயிட்டாங்க. கதவு லேசா திறந்து கிடந்தாப்புல இருக்கு. மொவ இருக்காக்கா. அவனுக்கும் உடம்பு சரியில்லையா, வேலைக்கு போலியா, அந்தால படுத்திருக்கான். அம்மா சீசனே மோசமால இருக்கு. ஒரு ஆளு காய்ச்சல் இருந்து இன்னொரு ஆளுக்கு அப்படியே பத்திக்கிட்டு பரவிட்டே இருக்க. ஆமா பஞ்சி கவனமா இருக்கணும். எல்லாரும் கொஞ்சம் எத மதமா பரிமாறிட வேண்டியதான். காலையில பத்தியக்கா ஒரே பனி, மத்தியானம் வெயில் போட்டு இப்பதான் கொளுத்துது. ஞாத்தல வெயிலே இல்ல, ஒரு மாதிரி மங்குனாப்புல கிடந்து. நானே ஏதோ மழை வரும்போது நினைச்சேன். இனி எங்க மழை வரப்போகுது? வெயில் கூட்டிட்டுல போகணும்னு சொல்லியிருக்கான். என்ன செல்லத்தையே உன் மொவல இன்னைக்கு வெளியே ஆள அணக்கத்தை காணல. என் மருமைய இன்னைக்கு லீவ் போட்டுக்காரங்க. என் மொவ லேசா கால் வலிக்குன்னு சொல்லிட்டு கிடந்தா. உடனே இவர் லீவ் போட்டாரு போல இருக்கு. அது மாசம் ஆக கால் வலிக்கதானே செய்யும். கொஞ்சம் தைலத்தை போட்டு ராவிக்கிற வேண்டியதான். நான் கொஞ்சம் தைலத்தை ராவி விட்டுட்டு வந்தேன். அதுல இவர் லீவ் போட்டாருல, அதனால சரி நானுங்க நான் வர வந்துட்டேன். இப்போ உன் மொவ கொஞ்சம் கொள்ளலாம் பாத்தியா? முன்னாலலாம் எப்பா என்ன பாடுபடுத்த உங்களை போட்டு. ஏக்கா என் மொவா எப்பவும் அன்னிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுமாம்பா. மருமகிட்ட நல்ல பேர் எடுக்க முடியுமா? மவதான் எக்கு தப்பா யானைக்கு வேணா செஞ்சு வைப்பால. முன்னால எங்க கேக்க ஒரு நாள் இப்படிதான் நான் நல்ல பேர் எடுக்க போறேன்மான்னு ஒரு கதையை விட்டா. சொல்லு, ஏதோ சிரிப்பா நடந்துச்சா? அதை எங்க கேக்க சவத்தப்பட்டு என்னத்த சொல்லு அவளோட கதைய. சொல்லு செல்ல தாயி, நாங்களும் கேப்போம்ல. நல்லா இருக்கும் அவ கதையை கேக்குறதுக்கே. ஒரு நாள் என் மருமா என்ன குழம்பு வைக்க என்ன கூட்டைக்குன்னு கடந்து புலம்பிட்டு இருந்தா. அந்த என்ன நடந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து போடலாம். ஆனா அந்த பிரச்சனையை மட்டும் என்னைக்கு தீர்க்க முடியாது போல இருக்க. என்ன மருமல அப்படி என்னதான் தலைவர பிரச்சனை? டெய்லி என்ன குழம்பு வைக்க என்ன கூட்டு வைக்க அப்படின்னு யோசிக்கும் போதே மண்டை உடச்சிரும் போல இருக்கு. உலக அழிய வரைக்கும் இந்த பிரச்சனை மாறாது பத்துக்க. என்னத்த சொல்ல, அதே போட்டு யோசிச்சு நடந்தா மண்டை சிறையா தான் இருக்கும். பேசாம நான் என்ன சொல்லுதோம்னா, ஒரு இந்த கத்திரிக்காய் போட்டு தீயில வை, அதுக்கப்புறம் முட்டை கிடக்க பத்தியே வீட்டுல அதை போட்டு ஆம்லெட் போட்டு கொடுத்தோம்னா இன்னைக்கு உள்ள முறையை கழிச்சு விடலாங்க. சரி அப்ப இருங்க, நான் கத்திரிக்காய் வாங்கிட்டு ஓடி இருந்தேன். கடைக்கு தான போனோம். நான் போயிட்டு வரேன். நான் எதுக்கு இருக்கேன்? உங்களுக்கு சியாவை செய்யிருக்கு தானே நீ இருக்கேன். நீங்க பேசாம குப்புற அடிச்சு படுத்து குதூகலமாட்டு நல்ல கால் ஆட்டிக்கிட்டு ஃபோன் பார்க்காதீங்க. என்ன கண்ணல கருவளைய வந்துரும். பேசாம நல்ல புக்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்கி எடுத்து படிச்சிட்டே இருங்க. ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. நான் டக்குன்னு 5 நிமிஷத்துல எது வரணும் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போயிட்டு வந்துறேன். யார வரைட்டு மருமல என் மோவா வேலை வெட்டி இல்லாம தின்னுட்டு ஜெமிக்காம அப்படியே சுத்திட்டு வரா. அவளாவது ஒரு வேலை செய்யிட்டு மருமல விடு. மருமல கடைக்கு போயிட்டு வரட்டும். எப்ப பார்த்தாலும் கூறுகட்டவன் பேர் எடுக்கும். நீ எப்படியாவது அன்னிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிரணும். அத்தை ஒரு 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிக்கோ. ஹலோ எம்மா. அப்படியா? மருமல கத்திரிக்காவும் வேற என்ன வாங்கணும்? கொத்தமல்லி கருவேப்பிலையும் தை. சரி மருமல, நீ அப்போ உங்க அம்மா கிட்ட பேசு. நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுவேன். துட்டு வந்து மணி பாஸ்ல தானே இருக்கு. ஆமா. எட்டியா மக்கா, இதான் உங்க அண்ணி கிட்ட நீ நல்ல பேர் வாங்கக்கூடிய நேரம். தவற விட்டுறாத. சரி மக்கா, 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிக்கோ. மிச்சத்துக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கிக்கோ. அண்ணி பர்ஸ்ல தான துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நானே எடுத்துட்டு போயிரேன். துட்டுங்க சுடிதார் பாக்கெட்ல வச்சிருக்கேம்மா. தங்க மோவர் ஆசத்தி ஏகப்பட்ட மூளை இருக்கு. ஆனா அதை பயன்படுத்த தான் மாட்டேக்கா. அதனாலதான் வயாம கிட்ட பேர் வாங்குதா. இந்த இடம் எப்படி பயன்படுத்திடுவா? ஒன்ல யாரு உங்க அம்மையா மருமல? ஆமத்தே தே உங்க மொவா கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருவாளா இல்லன்னு கருவாடு வாங்கிட்டு வருவாளா? கோவப்படாதிய, அவளால நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனாலதான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாம அவ இருந்தாலும் அவன் நீ அங்க அவளை சும்மா இருக்க கூடாது. மருமல நான் சொன்னாலும் ஏசவும் செய்வேன். உனக்கு சுவாசியம் பார்க்கறதுனால பிடிக்காது. அதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இருந்தாலும் இந்த ஒரு நாள் முன்னால சுவாசியம் பார்த்த மாத்துக்கா என் மவளுக்கு. அந்த சுவாசிக்காரன் என்ன சொன்னாம்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வருமா, அது வரைக்கும் உங்க மொவலை 7 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டும். அந்த நேரத்துல அவ என்ன செஞ்சாலும் எக்கு தப்பா தான் செஞ்சு வைப்பா. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், வந்த உடனே அதுக்கப்புறம் அவ என்ன நிலைமையில டாப்ல போறான்னு மட்டும் பாத்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாத்துக்க. மருமல அந்த சுவாசியக்காரன் கைப்பட எழுதி வர கொடுத்தான். இன்னைக்கு தேதியோட முடியுதுன்னு. அது ஞாத்தாக்கும். ஞாத்தோட என் மொவளுக்கு அந்த சனி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னிலிருந்து அவ டாப்ல இருப்பா, அமோகமா இருப்பா. அது என்ன இதெல்லாம்? சொன்ன மாதிரி கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சூப்பரா வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கூறுகட்டவள எவ்வளவு டீ வாங்குன? என்ன சொன்ன நினைச்சு பாரு. சரி மக்கா, 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிக்கோ. மிச்சத்துக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கிக்கோ. 1 கிலோ கத்திரிக்காய், மிச்சத்துக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை. அண்ணி பர்ஸ்ல இருந்து துட்டு எடுத்துட்டு போறேன்னு சொன்னீங்கடி, எவ்வளவு டீ எடுத்துட்டு போன? அம்மா நீ சொன்னபடி அப்படியே தான் செஞ்சேன். அண்ணி சொன்னாங்க பர்ஸ்ல ரூபாய் இருக்குன்னு. பர்ஸ பார்த்தே 500 இருந்துச்சு. எடுத்துட்டு போய் 1 கிலோ கத்திரிக்காவும் மிச்சத்துக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை நீ சொன்னபடி வாங்கிட்டேம்மா. எப்படி இப்போது நீ புத்திசாலி நீ என்ன ஒத்துக்கிட்டியா? அமுக டுமுக அமால் டுமால். எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணா இருக்குமா. ஏம்மா உன் மவ
கூத்தாக்கா நடக்கும். ஏதாவது ஒண்ணுக்கு யானைக்கு போன கோமட்டி மாதிரி வேலையை செஞ்சு விடுவான். முதல்ல கோவப்பட்டாலும் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா வருது. சரிக்கா, நீலாம்பரிக்கு மாமியார் ஒரு விஷயம் கேட்டா நான் சொன்னோம்ல. ஆமா, செய்தாச்சா வீட்டுல? எனக்கு கொஞ்சம் தானே மரும கொஞ்சம் விட்டு போட்டு தான் செஞ்சா. நான் தான் சொல்லி கூட கொஞ்சம் செய்ய மருமல. நீலாம்பரிக்கு மாமியார் கொஞ்சம் கேட்டிருக்கா அப்படின்னு அதெல்லாம் கூட கொஞ்சம் இப்படி செஞ்சா. சரி, உனக்கு கொஞ்சம் தாரேன். எனக்கு பிறகு நீங்க ரெண்டே பேசிட்டு இருக்கீங்க. நான் போய் கொண்டு எடுத்து கொடுத்துருவேன். போறவனு அப்படியே ஐத்து போகும். என்னத்தக்கா அவன் மரும செஞ்சா? நீ என்னத்த கேட்ட? காதை கொண்ட பஞ்சி சொல்லுதே. கேச்சு அத செஞ்சாளா? சரி சரி சரி, அது என்ன மருக்குன்னு தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு செல்லத்தாய் கொண்டு அவன் மருமட்ட கொண்டு கொடுப்பா. நீலாம்பரி மாமியாருக்கு கொடுக்கிறதுக்கு. பருப்பு வடை, உண்ணியப்பம், சமோசா. பருப்பு வடை, உண்ணியப்பம், சமோசா எல்லாமே அம்மைக்கு பிடிக்குமே. சரி, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போலாம்னா எதை வாங்கிட்டு போவேன்? எப்பவுமே சந்தைக்கு காய்கறி வாங்கிட்டு போனோம்னா அம்மைக்கு பொரியடல, உப்பு கடலை அந்த மாதிரி வாங்கிட்டு போவேன். இன்னைக்கு நல்ல அளவுல உண்ணியப்பம், சமோசாலாம் இருக்கு. எது வாங்கணும்னு குழப்பமா இருக்க. சரி, எதுக்கு குழம்பிட்டு அம்மைக்கே போன் அடிச்சு கேட்டுருவோம். காய்கறி வாங்கினோம்ல, கட்டப்பையில உள்ள கிடக்கு போன் எடுத்து கேட்போம். சந்தையில 50 ரூபாய்க்கு அவியல் காய்கறி வாங்கினா போதும், ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். அவ்வளவு காய் தந்திருக்காங்க. ஐயோ, போனை காணல. காய்கறி வாங்கிட்டு எப்பவுமே உள்ளதானே போடுவேன் போன. இன்னைக்கு அப்படிதானே போட்டேன், காணோம். ஐயோ, எங்க அம்மா கஷ்டப்பட்டு எங்கேயோ செகண்டா வாங்கி தந்த போன் பத்திரமா வச்சுக்க மக்கான்னு சொன்னாங்க. ஐயோ, காணலையே. போன் போச்சு போலுக்கு. போன் எங்க வச்சுன்னு தெரியலையே. வீட்டுக்கு போனா அவ்வளவுதான், அம்மா கொன்னுருவா. இப்ப என்ன பண்ணணும் ஒண்ணுமே புரியலையே. இது ஏத்து விட்டு பொண்ணு மீனா தானே இங்க நிக்குது. என்ன இது அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எப்படி போய் கேக்குது? என்ன ஒண்ணும் தெரியலையே. சரி, இருந்தாலும் கேப்போம். ஏதோ ஒரு பிரச்சனையில தான் சிக்கி இருக்கு போல இருக்கு. ஒண்ணும் சொல்லாம பாம்போல நின்னுட்டு இருக்கு. எப்படி கூப்பிட? ஐயோ, இந்த பாட்டியோட மகன் அம்மா அழுதுட்டு நின்னு பாத்துருப்பாரோ. ஆச்சே, பாருங்க, உங்களை தான். என்னைய கூப்பிட்டீங்க? அம்மா, உங்களை தான் கூப்பிட்டேன். எதுவும் ப்ராப்ளமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் எப்பவும் சந்தையில போய் காய்கறி வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேனா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதான் தூக்கிட்டு போக முடியல. அதான் ஆட்டோ எதுவும் வருமானு வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கேன். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. என்னடா அந்த பிள்ளை இப்படி சொல்லுது? கொஞ்சம் நாளதானே கண்ணீர் தாரதாரையா வடிஞ்சிட்டு இருந்து அழுதுட்டு இருந்து. இல்ல பரவாயில்ல, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணுதேன். அதான் கேட்டேன். இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. சரி, அப்ப நான் கிளம்புதேன். சரி. இல்ல பேக தூக்கிட்டு வர முடியலன்னா கொண்டாங்க, நான் வேணா தூக்கிட்டு வரேன். ஐயா, அதெல்லாம் வேண்டாம், எங்க அம்மா ஏசுவா. அதுக்குள்ள வீட்டுக்கு தான் நான் போறேன், அதான் கேட்டேன். சரி, பரவாயில்ல. பேசாம இவர்கிட்ட சொல்லிடுவோமா போன் தொலைச்சிட்டுன்னு? ஏதாவது ஹெல்ப் பண்ண வரலாம். இல்ல வேண்டாம், கிளம்பிட்டாரு. முதல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப எப்படி சொல்ல? அம்மைய நினைச்சது ரொம்ப சங்கடமா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின அந்த போனு. கண்டிப்பா போன் எல்லாம் வீட்டுக்கு போனா அவ்வளவுதான். போயிட்டாரே, ஆபத்துக்கு பாவம் இல்ல, கூப்பிட்டுருவோம். பாருங்க, ஒரு நிமிஷம். ஐயா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அப்பல கேட்டப்போ நீங்க சொல்லவும் இல்ல. போய் சொல்லுங்க, இதை கூப்பிட்டீங்களா? என்ன பிரச்சனை? போனை காணல. போனை காணலையா? ஆமா, சந்தைக்கு வந்தனா போனை எடுத்துட்டு வந்தேன். இப்பதான் பாக்கேன், போனை காணல. நான் எப்பவுமே போனை காய்கறி வாங்கினா அதுக்கு உடையில இப்படியே போட்டுருவேன் இந்த கட்டப்பையில. அந்த மாதிரி இன்னைக்கு போட்டேன். இங்க வந்து பார்த்தா இப்போ போனை காணல. எங்க அம்மா கஷ்டப்பட்டு சொல்லல வேலை பார்த்து வாங்கி தந்த போனு இப்ப அது தொலைச்சிட்டேன்னு போய் அவங்க முன்னால போய் நிக்க முடியாது. சரி, அழாத. அதெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சந்தைக்கு மட்டும்தான் போனீங்களா, இல்ல வேற எங்கேயும் போனீங்களா? சந்தைக்கு மட்டும்தான் போனேன். பொருள்லாம் வாங்கி முடிச்ச பிறகுதான் போனை உள்ள போட்டேன். அந்த ஞாபகம் நல்லா இருக்கு. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்க போன் நம்பரை மட்டும் சொல்லுங்க. எதுக்கு என் போன் நம்பர்? ஏன் என் போன் நம்பர் கேக்குறீங்க? இது பண்ற மாதிரி வந்து கடைசில என் போன் நம்பர் கேக்குறீங்களா? போன் நம்பர் ஒண்ணு சொல்ல முடியாது. நீங்க ஒண்ணு ஹெல்ப் பண்ணண்டா. நானே என் போனை தேடி கண்டுபிடிச்சிடுவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வாங்க. உங்களை போய் கூப்பிட்ட பாருங்க. என்ன சொல்லணும் முதல்ல? சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சே, என்ன பிரச்சனை வந்து வயாம கேட்காங்களே. சரி சொல்லுவோம், நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி நினைச்சு சொன்னா போன் நம்பரை கேக்கீங்க. போன் நம்பர் நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிடுவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போதுமா? பேசி முடிச்சாச்சா? அது இருக்கட்டும். உங்க போன் நம்பரை எதுக்கு கேட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? இது கூட தெரியாமல நான் இருக்கேன். பொண்ணுங்க கிட்ட போன் நம்பர் வாங்குனாங்கன்னா எதுக்கு? சும்மா இருக்கிற டைம்லலாம் அப்படியே போனை போட்டுட்டு நேர போக்கு பேசுறது. அதுக்கப்புறம் நம்ம பேச மாட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்மள மிரட்டுறது. இதெல்லாம் தான் நடக்கும். எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் தான் எந்த ஹெல்ப் பண்ணாண்டா. நீங்க போங்க, கிளம்புங்கன்னு சொல்லியாச்சுல. பரவாயில்லை, கேண்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. நானும் நினைச்சேன் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கப்பா, ரொம்ப நல்லவன் நினைச்சி. எனக்கு சிரிப்பா வருதுமா. நான் உங்ககிட்ட எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்டுட்டு ஒண்ணு இல்லன்னு நீங்க சொன்னேன்னு என் போக்குல பேசாம போயிட்டேன். ஆனா போனவன வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னது நீங்க. உங்க போன் நம்பரை தான் சொல்லுங்கன்னே. அதுக்குள்ள நீங்க என்னெல்லாமோ பேசிய. நான் எப்ப நல்லவன் கண்டிய, எப்ப நான் நல்லவன் கெட்டவனானே, அதை எப்படி கண்டிய சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் கேட்கும்போது அழதான் சிரிக்கதானே தெரியல. என் போக்குல போயிருக்கலாம். நானே சொந்த வயல சூனி வச்ச மாதிரி வந்து வசமா சிக்கிக்கிட்டேன். போன் நம்பரை எதுக்கு கேட்டேன்னா உங்களுக்கு ஒயாம போன் அடிச்சு பேசுறதுக்கா கேட்டேன். அந்த மாதிரி ஆளு நான் கிடையாது. உங்க போன் நம்பரை எதுக்கு கேட்டேன்னா என் போன்ல இருந்து கால் பண்ணி பாக்கிறதுக்கு தான். பக்கத்துல எங்கேயாவது உங்க போன் விழுந்து கிடக்குன்னா ரிங் அடிக்கும்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம்ல, அதுக்காக தான் கேட்டேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மேட்ரு, இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் இப்படி கோவப்படுதீங்க அதுக்காண்டி? ஐயோ, அரமண்டல் மாதிரி யோசிச்சிருக்கேன்.
எங்களை போன் வீட்ல எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா உடனே நான் என்ன செய்வேன்? பக்கத்து பாட்டிகிட்ட போய் பாட்டி உங்க போனை கொண்டாங்க, என் நம்பரை கொஞ்சம் போட்டு அந்த கால் பண்ணி பாப்போம், அந்த போன் எங்க இருக்குன்னு அடிக்கும் அப்படின்னு. ச்சே, இது கூட ஞாபகம் இல்லாம இப்படி அவரப்பட்டு பேசிவிட்டனே. ஐயே, நான் வேற போன் தொலைஞ்ச வெப்பராளத்துல என்னெல்லாமோ பேசிவிட்டேன். இப்ப இந்த வெறும் மூஞ்சில என்னென்ன முழிக்க ஒரே அசிங்கமா போச்சு. குமாருங்க மாதிரில இருக்கு. ஹலோ, போயிட்டு வரேன். எம்மா, ஆள் அமைதியான பொண்ணுன்னு பார்த்தா அதிரடியான ஆளாலாம் இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் நாள் சிக்கிர பத்தமே. ப்ளீஸ் ஒரு நிமிஷம், என் நம்பரை சொல்லுதேன். ஆளை விடுற சாமி. எங்க அம்மா போன் இல்லாம போனா அவ்வளவுதான், என்ன கொண்டு விட்டாங்க. உங்க போன் நம்பரை என்கிட்ட சொல்லவே வேண்டாமா? நான் போனை தாரேன், நீங்களே உங்க நம்பர் அதுல போட்டு கால் பண்ணி பாருங்க. சரி தாங்க. ரிங் போகுதா? ரிங் போயிட்டே தான் இருக்கு. ஐயோ, எங்க கிடக்குன்னு தெரியலையே. இது ஒரு நிமிஷம். நீங்க இதுக்கு முன்னால சந்தைக்கு தானே போயிட்டு வரீங்க? சந்தை பக்கத்துல தானே இருக்கு, வாங்க அங்கன போய் தேடி பாப்போம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டு. சரி வாங்க. யார் கண்ணிலையாவது மாட்டதுக்குள்ள டக்குன்னு தேடி பார்த்து கிடைச்சிட்டுனா நல்லது தானே. உறவு யார் கையிலயும் கிடைச்சுன்னா அவ்வளவுதான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. சரி அப்ப வாங்க. இப்படி தொடர்ந்து கால் பண்ணிட்டே வாங்க. போற வழியில எதுவும் கிடைச்சுன்னா சவுண்ட் கேட்கும்ல. என் போன் சவுண்ட் தான், இதே சவுண்ட் தான். இதுதான் நான் வச்சிருக்க ரிங்டோனா. எங்க கேக்குது? பக்கத்துல தான கேக்குற மாதிரி இருக்கு. ஆமா, பக்கத்துல தான் கேட்க மாதிரி இருக்கு. இன்னொரு கடிங்க. போனே அண்ணா கிடக்கு. என் போன் கிடைச்சிட்டு, என் போன் கிடைச்சிட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்க போனை தந்ததுக்கு. ஐயோ, இப்போ என்னாச்சு? அத போனை கண்டுபிடிச்சாச்சுல்ல. வீல் கையறி வாங்கி வச்சிருந்த கட்ட பையையும் கீரை தண்டையும் எங்க போட்டேனே ஞாபகம் இல்ல. அதையும் காணல. அம்மா தாயே, ஆளை விட்டுருமா, நான் போயிட்டு வரேன். எஸ்கேப். ஐயோ, நான் வேற லூசு கணக்கு என்னலாம பேசிட்டேனே. அவர் இவ்வளவு நேரம் பாம்போல கையிலே சுமந்துட்டு வந்திருக்காரு. இவ்வளவு அவியல் காய்கறி எல்லாம் எவ்வளவு வெயிட்டா இருந்துச்சு. அது புரியாம அவியல் காய்கறி வச்சிருந்த கட்ட பைய காணல, கீரை தண்டை காணல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐயோ, எனக்கே அவமானமா இருக்க. பக்கத்து வீடு வேற. பார்க்கும் போதுல இதான் தோணும் அவருக்கு. என்ன இந்த பிள்ளை இப்படி இருக்கு லூசு கணக்கு அப்படின்னு தானே நினைப்பாரு நம்மள பத்தி. என்ன நினைச்சாரோ தெரியலையே. சரியான அரை விட்டு காவிட்டு முக்கா விட்டு நினைச்சிருப்பாரு. வேற என்ன நினைச்சிருப்பாரு? ரொம்ப அசிங்கமா போச்சு. குமாருங்க மாதிரி தான் இப்பவும் ஆயிப்போச்சு. சரி, நேரம் வர ஆயிட்டு. போடி நடைய விட்டு கிளம்பிட வேண்டியதான். எப்படி மறந்தேனா? மக்கா, என்னடி தனியா பேசிட்டு இருக்க? இல்லம்மா, கடை திறப்பு விழாவுக்கு ஊர் முழுக்க கூப்பிட்டாச்சு, வீடு விட தட்டி எழுப்பி. ஆனா முக்கியமான ஆளை எப்படி மறந்தேனே தெரியலமா. அது யாருட்டி முக்கியமான ஆளு? என் வாழ்க்கையில ஸ்பெஷலான ஒரு ஆளு. சவத்துப்பட்டு என்னது சொல்ல, என் மைண்ட் என்ன லட்சணத்துல இருக்குன்னு எனக்கே தெரியல. யாரும் ஒண்ணு இல்லம்மாக்கா, கடை நல்லபடியா திறக்கணுமா, நல்லபடியா ஓடணுங்கிற மைண்ட் செட்ல இருந்திருப்பேன் நீ. அதான் அங்கேயும் ஓடிட்டு அலைஞ்சதுல ஃப்ரெண்ட மறந்துருப்பேன். அப்படி சொல்லுமா. இதுக்குதான் சொத்தவள சொர்ணகிளி வேணுங்குது. எனக்கு தெரியாம யார் தேர்ந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்டு? இப்ப போன் போடுவோமா, அப்ப தெரிஞ்சுக்க நீ. போகுது போகுது. ஹலோ, என்ன சுப்பக்கா? பழைய வீராவேச சவுண்ட் எல்லாம் காணல. யார்ட்டி சுப்பா? ஆமாமா, சுப்பக்கா தான். இப்போதைக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க தானே. அவளை கூப்பிட மறந்தியாக்கும். நீ எல்லாம் மனசியடி. சீக்கிரம் கூப்பிடு. ஒரு வார்த்தை பேசுறி ஏன்டா நானும் பேசுறேன். ஏமா என்னன்னு தெரியல, ஆள் அணக்கமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி பேச்சல ஒரு சைஸா இருக்க மாதிரி இருக்கு. எது பிரச்சனை என்ன தெரியல. கேட்டுக்கிட்டேனா? எக்கா லைன்ல இருக்கேளா? எக்கா இருக்கம்மா, லைன்ல தான் இருக்கேன். என்னக்கா இது? எப்ப போன் அடிச்சாலும் புலி உருமுத மாதிரி அப்படி ஒரு சத்தம் கேட்கும். ஆனா இன்னைக்கு என்னன்னா ஒரு பூனை சத்தம் கூட கேட்கலையேக்கா. வாழ்க்கையில ஏதோ பிடிப்பே இல்லாத மாதிரிலாக்க பேசிட்டு இருக்கிய. எதுவா இருந்தாலும் நான் மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லுதாம்லாக்கு. அதே மாதிரி நீங்களும் மனசு விட்டு சொல்லுங்கக்கு. யாக்கு அண்ணன் ஏதோ அடிச்சு தவுத்து போட்டாரா? இவ என்ன பார்த்த மாதிரில சொல்லுதா? இவட்ட புடி கொடுத்துடப்படாது. சிக்கனா அவ்வளவுதான். நம்மகிட்ட இருந்து அவ்வளத்தையும் வாயில இருந்து உருவிடுவா. என்னம்மா இப்படி ஒரு கேள்வியை கேட்க? என் புருஷன் அவர் அப்புறாணிமா. அவர் என்ன அடிக்க கூட கைய கூட வாங்க மாட்டார. அவரை போய் அடிச்சுட்டாரான்னு கேக்கியம்மா. இது உனக்கே நல்லா இருக்கம்மா. டி சுப்புலட்சுமி சொல்லதெல்லாம் நம்புத மாதிரி ஏட்டி இருக்கு. அவன் நம்ம காதுல பூ வைக்கலாம்னு நினைக்கா. ஏற்கனவே நம்ம எத்தனை பேர் காதுல பூ வச்சிருப்போம். அம்மா இப்ப பாரு, நான் போடுற போட்டுல உண்மை எப்படி வெளியே வருதுன்னு. இப்படி சொல்லுதானு சொல்லி எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஒரு உடம்புறவா சகோதரி மாதிரி சொல்லிட்டேன் பாத்துடுங்க. உங்க குரலை கேட்கும் போது அங்க என்ன நடந்திருக்குங்கத என்னால கொஞ்சம் கொஞ்சமா யூகிக்க முடியுது. நான் சொல்லுதேன் என்ன நடந்திருக்குங்கத. நீங்க உண்டுன்னா உண்டுன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லிவிடுங்க. இவ என்ன பொடி வச்சு பேசுற மாதிரி பேசுதா? சரி, என்ன கொண்டாட்டத்தை சொல்லுதான்னு பாப்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன யாதுன்னு உண்டு இல்லன்னு சொல்லுவோம். சொல்லு நீலு. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நீங்க எதையோ மறைக்கணும்னு சவடால் பண்ணிருப்பீங்க. பாத்துருப்பாரு. ரொம்ப நாளமா பொறுத்து போன மனுஷன் இன்னைக்கு பூகமமா வெடிச்சிருப்பாரு. ஒருத்தது போதும் பொங்கி எழுந்திருப்பாரு மனுஷன். அடிச்சு துவைச்சு துணியை காயப்பட்ட மாதிரி போட்டிருப்பாரு. அனக்கத்தை காணல. அப்போ இதான் நடந்திருக்கு. புருஷன் நொறுக்கி எடுத்துட்டாரு போல இருக்கு. அப்படியே ஆமாமா. இல்லன்னா இவ்வளவு தூரம் பேசின பேச்சுக்கு அவன் அங்க இருந்து பொங்கி எழுந்து போன் வழி எங்க வந்து அடிச்சிருப்பா. என்ன அப்படியேப்பட்ட ஆளாகும். வா தொலைஞ்ச போலுக்க சுப்புலட்சுமி. பின்ன சூனா பானானா சும்மையா? அது யார்ட்டி சூனா பானா? அதாமா நம்ம சுப்புலட்சுமி கேக்கு மாப்பிள்ள பேரு சுப்பையா பாண்டியன். அதத்தான் சூனா பானான்னு கூப்பிடுதேன். பேசுடி அமைதியா அப்படி அப்ராணியா இருக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க அடிபட்டு ரொம்ப வெம்பி போயிருப்பியன்னு. என்ன கற்பனையா அடிக்கிட்டே போற?
உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? இல்லக்கோ நான் சொல்ல சொல்ல அணக்க கட்டாம வேற இருக்கீங்களா? அதான் மௌனம் சம்மதம் பாங்கல. அந்த இதுல வந்து நீங்க சொல்லும் போது அமைதியா இருக்கத பார்த்தா அதான் நடந்திருக்கும் போலன்னு நான் நினைச்சுக்கேங்க. அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன். அதான் மயிலாடியில போய் கெட்டி போட்டுட்டு வந்திருக்கேன். அதான் ஒரு மாதிரி குரலாம் கம்மி போயிருக்கு. கெட்டு வர போட்டுக்கா. ஐயோ இந்த நேரத்துல பார்த்தா இப்படி கெட்டு போடணும். நாளைக்கு நல்ல விதமாட்டு ஒரு கடை திறக்கலான்னு நினைச்சிருக்கோங்க. நானே எங்க அம்மையும் பார்ட்னர் போட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னால வர முடியாது. ஒரு வாரம் கிட்ட கெட்ட அவுத்தோட வாரம். என்னம்மா? சரிக்கா, கூடிய சீக்கிரத்துல வாங்க. சரியான நான் உங்களுக்காக காத்திருப்பேன். ஏம்மா மத்தவா புருஷன்கிட்ட நல்ல செமையா நொறுக்கல் வாங்கியிருக்க போல இருக்கு. நம்ம கிட்ட எப்படி பம்மாத்து வைக்க பத்தியமா? அவ யாரு? தாய் வீட்டுல கோழிய கலந்துட்டு போனவல்ல டி பைக்ல வச்சு. அவன் எப்படி இருப்பா? ஆமா நம்ம ரெண்டு ரொம்ப யோக்கியம்ல. சரி விடு விடு, எல்லாம் அப்படிதான் இருக்கும். சரி கடை தரப்புக்கு எல்லாரையும் கூட்டிட்டியா? எல்லாரையும் கூப்பிட்டாச்சுமா. நம்ம சொந்தக்காரங்க வேற நிறைய பேரு வெளியூர்ல இருந்து எல்லாம் இருக்காவல்ல, வெளிநாட்டுல கூட இருக்காவோ. எல்லாரும் என்ன கூப்பிடலையா உன்ன கூப்பிடலையா எங்களை கூட மாட்டேன்னு கேட்டுட்டு இருக்காவோ. முதல்ல என்ன நினைச்சேன்னா நம்ம ஊர்ல மட்டும் கூப்பிட்டுக்கலாம், அப்படி சிம்பிளா இது பண்ணிக்கலாம் நினைச்சேன். இப்போ சொல்லத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் கூப்பிடும் போலதான் ஆசையா இருக்கு. பூராத்த எல்லாத்தையும் சொல்லிரு, சொன்னா எல்லாரும் வருவாங்கல்ல. நம்ம கடை வியாபாரமும் பெருகும்லாட்டி. கியூ கட்டி நிக்கும்ல. ஐப்ரோ நீ துட்ட வாங்கணும், நான் பொருளை கொடுப்பேன். சரியா? சரிமா. அப்ப ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன். நாளைக்கு கடை தரப்பு பத்துடுங்க. எது நினைச்சுக்கிட்டாதிய கடைசி நேரத்துல கூப்பிடுறேன்னு சொல்லி யாக்கப்பட்ட வேலை சொல்லி நம்ம சொந்தக்கை நிறைய பேரு கமெண்ட்ல எங்களை கூட மட்டும் உங்களை கூட மட்டும் சொல்லி ஒரே ஆவலாதி. சொத்தவளை சொர்ணக்கிளி பொட்டி கடை அப்படின்னு பேர் வைக்கவா, இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷலா சூப்பரா ஏதாவது பேர் வைக்கலாமா கடைக்கு அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி மக்கா, எல்லாரும் வந்துருங்க என்ன கடைக்கு. நீலாம்பரி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா இந்த மொட்டைக்கு பிடிக்காத வந்துருமா அங்க இருந்து. என்னதே ஒரு வார்த்தை அங்க இருந்து நீலாம்பரின்னு கூப்பிட்டா மட்டும் போதும் தே. நான் அதிரி அடிச்சு வருவேன் தே. எதுக்கு மெனக்கிட்டு ஓடியாரியே? வேற ஏதாவது முடிக்க போறேன். அதான் உன்ட்ட சொல்லணுமே நினைச்சேன். ஞாபகமா இருக்கே இல்ல மறந்துட்டேன்னு? ஞாபகம் இருக்குதே, ஞாபகம் இருக்கு. இப்போ வாங்க தே, உங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு செய்யணும்ல தே, செஞ்சு கொண்டாரேன். சரி சீக்கிரம் கொண்டா, வயிறு வேற பசிக்கு. ஒட்டக்கிழவி வேற என்னையோட முடியுதா? முடிச்சிருவேன் இன்னைக்கு. அத்தியம்மா ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரியும் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டுதா நம்மள அப்படி அடக்கி அளவு செய்த மாதிரி அடக்கி ஆண்டுட்டு அடக்கா சவத்து போட்டு நீ கிளவி கிடந்து நான் சீரழிச்சிட்டு இருக்கேன். நீயோட விரதம் முடிதான். கிளவி சோழி என்னையோட முடிச்சிருக்கேமா. நீனு கொஞ்சம் உதவி செய்யணும் டி. விரதம் முடிஞ்ச மொட்டையை வெளியே அடிச்சு பத்திரணும். சரியா? நாளைக்கு கடை திறக்கும் போது இந்த மொட்டை நம்ம ஊர்ல இருக்க கூடாது. அதைத்தான் செய்ய போறேன். இப்ப அதைத்தான் செய்ய போறேன். பாத்துக்கிட்டே இப்ப ஒரு மணி நேரத்துல என்ன ஆகுதுன்னு மட்டும். அன்றைக்கு பிறந்தோம்ல, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. இது முக்கியமான விஷயமா? நீ முக்கியம்னு சொன்னாலே முக்கியமா தான் இருக்கும். ரொம்ப முக்கியமா இருக்கும். சொல்லு சின்ன பண்ணே, என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப முக்கியமான பாடுன்னு இங்க மாதிரி ஓடிட்டு இருக்கோம். மூஞ்ச பத்தி கதை கேட்டம்டி கேட்ட மாதிரி இருக்கும். அத சொல்லு சீக்கிரம் சொல்லிட்டி. எல்லாருக்கும் ஆர்வம் தான். நான் இன்னைக்கு சந்தைக்கு போயிருந்தேனா, அப்ப நம்ம மீனா பிள்ளை இருக்கலக்கா. மீனா பிள்ளை யாரு? புரிஞ்சு போச்சு. இது அந்த பிள்ளை மீனா. ஆமா சின்ன பிள்ளை. அந்த மீனாக்கு என்ன? மீனாவோ ஏக்கோ உங்க அத்தை இருக்காவுல அந்த பாட்டி. ஆமாட்டி, எங்க அத்தை எங்க மைனிக்கு அம்மா. ஆமாக்கா, அவங்க மோகனும் அதான் கை யாழ்னிக்கு மாமா. என்ன சின்ன பிள்ளை சொல்லத விவகாரமா இருக்கும் போல இருக்கே. நாலுபடி அப்படி எதுவும் விவகாரமா நினைச்சிடாதியா. அப்படி நான் சொல்ல வரல, நான் கண்டதை சொல்லுதேன். அந்த பிள்ளை போனை வச்சுட்டு போகுது முன்னால. இந்த யாழ்னிக்கு மாமா பின்னால வந்து ஒரு கட்டை பையும் வச்சுக்கிட்டு ஒரு கிட்ட கீரையும் வச்சுக்கிட்டு அவன் பின்னால போறான். எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. சின்ன பிள்ளை புரிஞ்சு போச்சு. நாலுபடி அந்தால என்னத்தையும் வேணா கனெக்ட் பண்ணாதியா, பேசாம இருங்க. இப்படி நடந்துன்னு மட்டும்தான் நான் சொன்னேன், வேற ஏதாவது சொன்னா. சரிடி, பாவம் அந்த பையலுக்கு நல்ல பொண்ணுன்னு கிடைக்கல பாத்துக்கா. முதல்ல யாழ்னி கெட்டிக்கணும் தானே ஒரே பாடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நடக்கல. சரி இந்த பிள்ளையாவது முடிச்சு வைக்கணும்னு எங்க அத்தை வேற சொல்லிட்டு இருந்துச்சு. சரி நல்லபடியா நல்லது நடந்தா நல்லது தானே டி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மீனாக்கு அம்மா வேற ஏதோ மாப்பிள்ள பாத்துருக்கேன்ல சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். என்னடி சொல்லுத? ஆமாக்கு மீனாக்கு அம்மைக்கு சித்தப்பா மாமே இருக்கானா ஒரு பையன். அந்த பையனை போத்திருக்காவோ அப்படி இப்படின்னு ஏதோ பேச்சு நடந்த மாதிரி ஒரு ஆள் என்கிட்ட சொல்லிச்சு பாத்துடுங்க. காது வாக்குல வந்து விழுந்துச்சு. ஆனா நெசமா பையன்னு சரியா தெரியல பாத்துடுங்க. என்னன்னு தெரியலையாட்டி. யாழ்னிக்கு மாமே நல்ல பையன்லாட்டி, தங்கமான பையன். நமக்கு தெரியும் என்ன நடக்க போதோ தெரியல. சரி பொறுத்திருந்து பாப்போம். எதே என்ன அர்மல இத கொண்டு போய் நீலாம்பரிக்கு மாமியாட்ட கொடுத்துறேனே. அது என்னது இது? ஏதோ இலைய வச்சு முடி இருக்க மாதிரி இருக்கு. இது ஸ்பெஷலா? அப்படி ரொம்ப ஸ்பெஷல். என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தந்துருவேன். அதுல என்னவா இருக்கும் நீங்களும் கெஸ் பண்ணி சொல்லலாம் சொந்தங்களே. சின்ன பிள்ளை நல்லா இருப்பேன். எனக்கு கொஞ்சம் தந்துட்டு போயேன். நாலுபடி இது உங்களுக்கான பொருள் கிடையாது. நீலாம்பரி மாமியா இருக்கு. அவங்க தான் அண்ணில இருந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதான் கொண்டு கொடுக்க போறேன். இன்னைக்கு தான் செஞ்சே பாத்துடுங்க. இவ ஒருத்தி தாத்தான தரவும் மாட்டாமா. என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நாளைக்கே செஞ்சு தந்துடுறேன். அவ்வளவுதானே? கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுதானே இல்லையான்னு பாரு. இப்ப நீ கொண்டு கொடுத்துட்டு வா. அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஐயே நல்லா அசந்து உறங்குற மாதிரிலாம் இருக்கு. என்ன சின்ன பிள்ளை அங்கனே நின்னுட்டு உள்ள வாமா. இல்ல அசந்து உறங்கிட்டு இருக்கே போல இருக்கு. அதான் எழுப்பண்டா பேசாம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் நினைச்சேன். வாங்கிடுங்க. அன்னைக்கே கேட்டே இல்ல உங்களுக்கு அடிதான் மெனக்கிட்டு செஞ்சே பாத்துடுங்க. எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த தான் சேர்த்து கூட கொஞ்சம் செஞ்சேன். ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. நீ கேட்ட உடனே செஞ்சு கொண்டு பத்தியா? என்னத்த செஞ்சு கடிச்சுன்னு தெரியலையே. இவ வேற ஸ்பெஷலாட்டு ஒரு கிண்ணத்துல வச்சு மேல இலைய வட போட்டு மூடி கொண்டு வந்திருக்காளே. என்னவா இருக்கும்? புரிஞ்சு போச்சு. ஹல்வா கண்டுபிடிச்சேன். அந்த
அந்த வாசம் தான் வருது முட்டை, நீ கொஞ்ச நேரம் அசந்துரு, உடனே அந்த அல்வாவை எஸ்கேப் பண்ணிடுறே பாரு. மனுஷன் அண்ணில இருந்து அல்வா வாங்கிட்டு வருவாய் சொல்லிட்டே இருக்கேன். அல்வா அந்த கடையில இல்ல இந்த கடையில இல்லங்காரு. இன்னைக்கு அபேஸ் பண்ணிட வேண்டியதான். இது பண்ண இரி, காப்பி குடிச்சிட்டு போலாம். ஐயே வேண்டாம், நீ ஆராயிட்டு வேலை சொல்லி தலைக்கு மிச்சமா எனக்கு. கொஞ்ச நேரம் தெருல உட்காந்து பேசணும்னு நினைச்சேன், அவ்வளவு நேரமும் அதுலயே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். எங்க மாமியார் தேடிட்டே இருக்கும், தெருல தான் உட்காந்துருக்கேன் எனக்காண்டி. சரிம்மா போயிட்டு வா, பாத்து இன்னொரு நாள் வந்து எங்க வீட்டுல விருந்து சாப்பிடணும். சரிங்க தே, போயிட்டு வரேன் தே. சரிம்மா. அம்மா நீலாம்பரியே காணல. என்ன இழுக்கலனா இவளுக்கு உறக்க வராதுல்ல, எதுக்கு என்ன இழுக்க இப்போ? எனக்கு இன்னையோட விரதம் முடியுதுமா, அதான் விரத சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னீங்களா, கடைசி விரதம் முடிக்க அன்னைக்கு ஒரு திருப்பம் உண்டுன்னு சொல்லி சொன்னீங்களா? இன்னைக்கு சொல்லுதம்மா, கடைசி விரதம் முடிக்க அன்னைக்கு ஒரு திருப்பம் வரும் பாத்துக்க. என்ன திருப்பமா இருக்கும் இது? என்னடா புது கதையா இருக்கு. விரதம் முடிக்க அன்னைக்கு திருப்பம் வருமா? என்ன திருப்பம்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஐடியா இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா என்னைக்கு நான் 21 நாள் விரதம் முடிக்க அன்னைக்கு ஏதாவது ஒரு திருப்பம் கண்டிப்பா வந்து சேரும். அதனாலதான் நானும் நம்புதேன் இன்னைக்கு கண்டிப்பா ஒரு திருப்பம் உண்டுன்னு எங்க வீட்டுல. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரேன் தே. நல்லபடியா திருப்பம் நடக்க வாழ்த்துக்கள். சரிம்மா சரி. யார் என்ன திருப்பம்? மொட்டை இன்னையோட வீட்டை விட்டு ஓட போறேன், அதான் உனக்கு வந்த திருப்பம். சொந்தங்களே, என்ன திருப்பம் வரப்போதுன்னு தெரியல. அதுக்காண்டி அடுத்த வீடியோ வர வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டியதான். மெட்டர்னிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல புதுசாட்டு கருப்பு உளுந்து களி மாவு கஞ்சி மாவு இருக்குது. அதுக்கப்புறம் கருப்பு கவுனி கருப்பு உளுந்து களி மாவு கஞ்சி மாவு ரெண்டுமே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மிஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே. பாய்.